السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் இந்த 10 விடயங்களையும், அதாவது இந்த 10 சூறாக்களையும் திக்ருகளையும் நாம் 7 தடவை ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் நடக்காது என்று நினைத்த காரியத்தை அல்லாஹ் நடத்தி வைக்கின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நோய்களை அல்லாஹ் குணப்படுத்துகின்றான். பண தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய வீட்டிலும் சரி, தொழிலிலும் சரி அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 10 சூறாக்களையும் திக்ருகளையும் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் நாம் இந்த சூறாக்களை ஓதுவோம். இந்த திக்ருகளையும் துஆக்களையும் ஓதுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸே குதுசியில் கூறுவதாக, அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதாவது, ஃபஜ்ருக்கு பின்னாலும் அசருக்கு பின்னாலும் என்னை ஆதமுடைய மகனே நீ ஞாபகம் படுத்து, நான் உன்னுடைய எல்லா விடயங்களையும் சீராக்குகின்றேன், உன்னுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்து தருகின்றேன் என்று அல்லாஹ் ஹதீஸே குதுசியில் கூறுவதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தினால் அல்லாஹ் நம்முடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து தருகின்றான். இதில் முதலாவதாக நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு முதலாவதாக சூரத்துல் ஃபாத்திஹா, இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் 7 தடவை ஓதுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஆமீன். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் 7 தடவை ஓதிவிட்டு அதன் பின்னால் இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது 7 தடவை நாம் ஸலவாத்து கூற வேண்டும். ஏராளமான ஸலவாத்துக்கள் இருக்கின்றது. அதில் ஏதாவது ஒரு ஸலவாத்தை கூறுங்கள். அதாவது, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், இந்த ஸலவாத்தையாவது 7 தடவை ஓதிவிட்டு மூன்றாவது சூரத்துல் ஃபலக், இதனை 7 தடவை ஓத வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காசிகின் இதா வகப் வ மின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உகத் வ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். இந்த சூரத்துல் ஃபலக்கை 7 தடவை ஓத வேண்டும். நான்காவதாக சூரத்துன் நாஸை 7 தடவை ஓத வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன் நாஸ். இந்த சூரத்துன் நாஸை 7 தடவை ஓதுவது. அதன் பின்னால் ஐந்தாவதாக சூரத்துல் இக்லாஸை 7 தடவை ஓதுவது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த சூரத்துல் இக்லாஸை 7 தடவை ஓதுவது. ஆறாவதாக சூரத்துல் காஃபிரூன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன் ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين என்று வரக்கூடிய
இந்த சூரத்துல் காஃபிரூனை 7 தடவை, 7வதாக ஆயத்துல் குர்சியை 7 தடவை ஓதுவது. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்ள் மா தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يعوده حفظهما وهو العلي العليم என்று வரக்கூடிய இந்த ஆயத்துல் குர்சி சூரத்துல் பக்ராவிலே இடம்பெறக்கூடிய ஒரு குர்ஆனினுடைய வசனம். ஏராளமான சிறப்புகள் இந்த ஆயத்துல் குர்சிக்கு கூறப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே பல வீடியோக்களில் நாம் இதனுடைய சிறப்புகளை பார்த்திருக்கின்றோம். இந்த ஆயத்துல் குர்சியை 7 தடவை ஓதுவதே 8வது 3வது கலிமா. இந்த 3வது கலிமாவை 7 தடவை ஓதுவது சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற இந்த 3வது கலிமாவை நாம் 7 தடவை ஓதுவது. அதன் பின் 9வது நாம் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு, அதாவது இஸ்திக்ஃபார் செய்வது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 7 தடவை கூறிவிட்டு அதன் பின்னால் நம்முடைய தாய் தந்தைகளுக்காக நாம் பிழை பொறுக்க தேடுவது. அல்லாஹும்ம ஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன வல் முஃமினாத். அல்லாஹும்ம ஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன வல் முஃமினாத் என்று நாம் 7 தடவை ஓதுவது. 10வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மீண்டும் ஸலவாத் கூறுவது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். இது போன்ற ஏராளமான ஸலவாத்துக்கள் இருக்கின்றது. ஸலாத்துல் இப்ராஹிமியா என்று சொல்லக்கூடிய மிகவும் சிறந்த ஸலவாத் இருக்கின்றது. நாம் அத்தஹியாத்திலே ஓதக்கூடிய ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد என்று வரக்கூடிய அந்த ஸலாத்துல் இப்ராஹிமியா ஸலவாத்துக்களிலே மிகவும் ஏற்றமான சிறந்த ஸலவாத் என்று கூறக்கூடிய அத்தஹியாத்திலே ஓதக்கூடிய இந்த ஸலவாத்தையாவது நாம் 7 தடவை ஓதுவது, அல்லது நமக்கு தெரிந்த ஏதாவது ஒரு ஸலவாத்தை 7 தடவை ஓதுவது. இவ்வாறு இந்த 10 விடயங்களையும் நாம் செய்து அதன் பின்னால் அல்லாஹ்விடத்திலே நாம் கையேந்தி நம்முடைய தேவைகளை கேட்பது, அல்லது நாம் எந்த விடயங்களை அல்லாஹ்விடம் கேட்க நினைத்தோமோ அந்த விடயங்களை கேட்பது. நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளுக்கான பதிலை வழங்குவான். அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயங்களையும் ஆக்குவான். நாம் என்ன விடயங்களை அவனிடம் கேட்டோமோ அந்த விடயங்களை அல்லாஹ் நமக்கு தருவான். நடக்காது என்று நாம் நினைத்த காரியத்தை கூட அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான். மிகவும் சிறந்த விடயங்களை உள்ளடக்கியதாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது மிகவும் சிறந்த சூறாக்கள். இந்த சூறாக்களை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், நம்முடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும். அந்த சூறாக்கள் இதிலே உள்ளடக்கி இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறிவிட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அதுவும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். அந்த ஸலவாத்தும் இதிலே உள்ளடக்கி இருக்கின்றது. ஆயத்துல் குர்சி எனப்படுகின்ற மிகவும் சிறந்த அல் குர்ஆனினுடைய வசனம் அதுவும் இதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. இதனை நாம் செய்து வருவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்குவான். நம்முடைய எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் வெற்றியை தரும்.